அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தாலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அல்லாஹ்வினுடைய பல இஸ்முகள் அடங்கியுள்ள, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள விதியை மாற்றி நல்ல நிலைமையை நமக்கு தரக்கூடிய, நாம் விரும்பிய, ஆசைப்பட்ட, எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி, சிறப்பாக்கி, பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை திருமண தடையாக இருக்குது அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை கடன் வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய தொகையில் இருக்குது, நாங்கள் பெரிய சிக்கலில் இருக்கோம், அந்த சிக்கல்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாகவும் இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி துஆ செய்ய சொல்கிறீங்க, அவங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு சிலருடைய தேவை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, வியாபாரம், தொழில், வருமானத்தில் பரக்கத் வேணும் நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட நியத்தாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், கடுமையான நோயிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டு எங்களுக்கு உடல் ஷிஃபா வேணும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை நியத்து வச்சும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நம்ம ஒரு முறை தான் ஓதுறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரான். இன்னும் நம்மளுடைய பல ஹாஜத்துக்களையும், இன்னும் நம்மளுடைய துஆக்களையும் கபூலாக்குனது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டங்களையும் கண்ணீரையும் துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சூறாவாக இந்த ஒரு சூறா இருக்குது. இந்த ஒரு சூறாவை நம்ம ஒரு முறை தான் ஓதுறோம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வாக்குறுதி கொடுத்த ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவில் அவ்வளவு பலன்கள் இருக்குது. நிறைய சிறப்புகளை கொண்ட ஒரு சிறந்த சூறா. குர்ஆனில் பல சூறாக்கள் இருக்குது. ஒவ்வொரு சூறாக்குமே ஒவ்வொரு மகத்துவங்கள், சிறப்புகள், பலன்கள் இருக்குது. அதுபோல தான் இந்த ஒரு சூறாவுமே பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள், பலன்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சூறா. ஃபஸ்ட்டு இந்த சூறாவினுடைய சிறப்புகளை நம்ம பார்த்துடலாம். இந்த சூறாவை அல்லாஹ் தஆலாவே சொல்கிறான். அதாவது 4 சிறப்புகள் இந்த சூறாவிற்கு இருக்குது. மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமாம் சாலிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வாயிலாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, யார் இந்த ஒரு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு ஸ்வர்க்கம், நரகம், அர்ஷு, குர்சி, வானங்கள், பூமி, விஷஜந்துகள், காற்று, மேகம், பறவைகள், மிருகங்கள், மரங்கள், மலைகள், சூரியன், சந்திரன், மலக்குகள் எல்லாருமே அவங்களுக்காக துஆ செய்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. அந்த நாளில் அதே மாதிரி நமக்கு மவுத்து வந்துருச்சு அப்படின்னாலும் அவங்க ஷஹீதாக மவுத்தாகுவாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம மவுத்துமே நம்ம அல்லாஹ்விடத்தில் நல்ல மவுத்தாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம துஆ செய்வோம். இன்னும் நமக்கு தேவையான விஷயங்களை கேட்குறதாக இருந்தாலும் சரி, நம்ம மட்டும் நம்மளுடைய தேவைக்காக வேண்டி துஆ செய்வோம். நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் சேர்ந்து துஆ செய்யுங்க எனக்காக அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வானத்திலையும் சரி, பூமியிலையும் சரி, எல்லாமே, காற்றிலேருந்து, மலைகள்லேருந்து, சூரியன்லேருந்து எல்லாமே, மலக்குகள் முதற்கொண்டு எல்லாருமே நமக்காண்டி துஆ செய்கிறாங்க. இன்னும் அவங்க நமக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய சிறப்பு. நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட 1-2 பேர்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம் துஆ செய்யுங்கன்னு. ஆனால் இந்த ஒரு சூறாவை ஒரு முறை ஓதுறது நமக்காக வேண்டி எல்லாமே துஆ செய்கிறாங்க. அப்போது இது சாதாரண விஷயம் இல்லை. மொதல் சிறப்பு. இரண்டாவது பார்த்திங்கன்னா, யஸீதுர் ருகாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாயிலாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. யார் இந்த சூறாவினுடைய கடைசி ஆயத்து, அந்த கடைசி ஆயத்தில் வங்சல்னா அப்படின்னு ஆரம்பிக்கும்.
அந்த கடைசி 4 ஆயத்துகளை ஓதி அன்னைக்கு இரவு வந்து மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஷஹீதாக மௌத்தாகுவாங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த ஒரு சிறந்த ஹதீஸ். அப்போது நம்மள நிறைய பேர் இந்த சூறாவினுடைய சிறப்புகளை நம்ம உணர்ந்து நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு பலன்கள் எண்ணற்றதாக இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3வது சிறப்பாக அஹமது, திருமிதி போன்ற ஹதீஸ் நூல்களில் நம்ம நப்சலாஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதாகவே நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதாவது யார் வந்து அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் அப்படிங்கிற இந்த ஒரு துவாவை 3 முறை ஓதிட்டு இந்த சூறாவினுடைய கடைசி 3 ஆயத்துக்களை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்காக வேண்டி 70,000 வானவர்கள் ரஹமத்துக்காக துவா செய்கிறாங்க. இன்னும் அவங்க அன்னைக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷஹீதான மரணம் அப்படின்னு நன்மைகளை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்தாலா நமக்கு நிறைவேற்றி தரான். இதனுடைய பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ஒரு கடைசி ஆயத்தில், இந்த சூறாவினுடைய கடைசி 3 ஆயத்தில் தொடர்ந்து 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்தாலாவினுடைய திருப்பெயர்கள் வருது. அல்லாஹ்தாலாவினுடைய திருப்பெயர்கள் 1, 2 சொல்லி திக்ரு செஞ்சு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டாலே நமக்கு பலன்கள் நிறைய இருக்கும். ஆனால் இந்த சூறாவினுடைய கடைசி 3 ஆயத்துகளில் மொத்தமே 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா 18 அல்லாஹ்தாலாவினுடைய திருப்பெயர்கள் வருது. யார் இதை ஓதுறாங்களோ அல்லாஹ்தாலா இவ்வளோ ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு தரான். 4வது சிறப்பாக அப்துல்லாஹ் பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் எனக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அலீஃப் லாம் ரா என தொடக்கக்கூடிய இந்த 3 சூறாக்களை ஓதிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த மனிதர் சொல்கிறாங்க, வயசு போயிடுச்சு யா ரசூலல்லாஹ், அதெல்லாம் எனக்கு ஓத முடியாது, நாக்கும் கடினமாயிடுச்சு, என்னுடைய கல்பும் கடினமாயிடுச்சு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு திரும்பி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹா மீம் அப்படின்னு தொடங்கக்கூடிய 3 சூறாக்களை ஓதிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்பவும் அந்த மனிதர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வயசாகிடுச்சே யா ரசூலுல்லாஹ், என்னால் அதுவும் ஓத முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ 3வதாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சப்பிஹிஸ்ம சப்பஹ தஸ்பீஹ் அப்படின்னு தொடங்கக்கூடிய 3 சூறாக்களை ஓதிவாங்க அப்படின்னு சொல்லி நசஈ 10,484வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அப்போது இந்த சூறாக்களை நீங்கள் ஓதிவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மனிதரும் சரின்ட்டு போகிறாங்க. அப்போது இதை ஓதி அந்த மனிதரும் வந்து பல பலன்களை கண்டதாக, இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய சிறப்புகளை அல்லாஹ்தாலா கொடுத்ததாக இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நம்ம நபிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போது இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கின ஒரு சூறா தான் சூரத்துல் ஹஷ்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னும் திருக்குர்ஆனில் 59வது சூறாவாக இருக்கக்கூடிய இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் நம்ம தினமும் ஒரு முறை தான் ஓதுகிறோம். ஆனால் ஒரு முறை ஓதுனாலே நமக்கு இவ்வளவு பலன்களை அல்லாஹ்தாலா நமக்கு தரான். இதனுடைய பெரிய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்தாலாவினுடைய 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதாவது ஒரு திருநாமம் 2 திருநாமம் இல்லை, அல்லாஹ்தாலாவினுடைய 18 பெயர்களை கொண்ட ஒரு சின்ன சூறா தான் இன்ஷா அல்லாஹ். இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதுங்க. இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூறாவினுடைய ஆரம்பமும் சூறாவினுடைய கடைசியும் ஒரே ஆயத்தில் முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு சிறப்பு வந்து மற்ற எந்த சூறாக்கள்லையுமே இருக்காது. ஆனால் இந்த சூறாவை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து சூறாவினுடைய ஆயத்துமே சூறாவினுடைய கடைசி ஆயத்துமே ஒன்றாவே இருக்கும். ஆயத்து வந்து பார்த்திங்கன்னா, சப்பஹ லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வ மாஃபில் ஆர்லி வஹுவல் அசீசுல் ஹக்கீம். இது ஆயத்து. சூறாவினுடைய கடைசி ஆயத்து முடியும் போதும் பார்த்திங்கன்னா, யு சப்பிஹு லஹு மாஃபிஸ் சமாவாத்தி வல் அர்ல் வஹுவல் அசீசுல் ஹக்கீம். இது பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சூறான். முதல் ஆயத்தும் கடைசி ஆயத்தும் ஒரே மாதிரி இருக்குது. இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கிய சிறந்த சூறா இந்த சூறா. வெறும் பார்த்திங்கன்னா 24 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சிறிய சூறா. இந்த சூறாவை ஒரு முறை தினமும் ஓதிவாங்க இன்ஷா அல்லாஹ். மகரிபை தொழுது முடிச்சுட்டு தினமும் ஓதக்கூடியவங்களாக இருங்க. இந்த சூறாவுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. ஓத தெரியாதவங்க இந்த சூறாவினுடைய கடைசி 3 ஆயத்துகள் இருக்கும் இல்லையா, அந்த 3 ஆயத்துக்களை நீயத் வச்சு, அந்த 3 ஆயத்துகளில் தான் அல்லாஹ்தாலாவினுடைய 18 இஸ்முகள் இருக்குது. அந்த இஸ்முகளை கொண்டு நீங்கள் திக்ரு செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கும் போது அல்லாஹ்தாலா ஏந்திய கைகளை இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுடைய நீயத்துகள் எதுவாக இருந்தாலும் அந்த நீயத்துக்களை அல்லாஹ்தாலா நிறைவேற்றி தரான். அந்த 3 ஆயத்துக்களை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா, அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை 3 முறை ஓதினதுக்கு அப்புறம்
அந்த 3 ஆயத்துகள், அதாவது சூராவினுடைய கடைசி 3 ஆயத்துக்களை நீங்கள் திருக்குரானை பார்த்து ஓதுனாலும் சரி, அல்லது இந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அந்த ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் ஓதுனாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் 33 முறை நீயத் வச்சு ஓதுங்க. அல்லாஹ் தஆலாவினுடைய 18 இஸ்முகள் அடங்கி அந்த துஆவை தினமும் நீயத் வச்சு உறுதியோட ஒரே அமர்வில் இன்ஷா அல்லாஹ் 33 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் லாஸ்ட்டில் துஆ கேளுங்க. அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கபூலாகும். ஏன்னா அல்லாஹ் தஆலாவினுடைய இஸ்மை சொல்லி நம்ம துஆ கேட்குறோம். அதாவது அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த ஒரு துஆவை 3 முறை ஓதுனதுக்கப்புறம் சூரா ஹஷ்ரினுடைய லாஸ்ட் 3 ஆயத்துக்களை உங்களுக்கு நான் இப்போ ஓதி காட்டுறேன். هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு 3 ஆயத்துக்களை குறிப்பிட்ட முறையில் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் 33 முறை தான் ஓதுறோம். அதை ஓதி நேராக அல்லாஹ் அக்பர்னு சஜிதாவில் போய் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அழுதி கேளுங்க. ஏன்னா நம்ம நபி சொல்லியிருக்காங்க, அழுகை வராட்டியும் அழுகை வருவது போல் பாவனை செய்து உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் உங்களுடைய துஆவை கேளுங்க, நிச்சயம் அல்லாஹ் தஆலா கருணையுடையவனாக இருக்கிறான், நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்ட்டு நம்ம நபி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை சொன்ன முறைப்படி ஓதி நம்மளுடைய வாழ்க்கையில் நாமும் பலனடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக, ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக, ஆமீன். கேட்கக்கூடிய துஆக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்கிட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சுட்டான், அவங்களுடைய கஷ்டங்களை போக்கிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்னு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நன்மையை நீயத் வச்சு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ர்களுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கதீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.